உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள்ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான அந்த சூரியன், புதன், சுக்கிரன் பெயர்ச்சிகளை பார்க்க போறோம். இந்த பெயர்ச்சிகள் மூலமாக எந்தெந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ இந்த கிரக கோச்சார நிலவரங்கள்ல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ர நிலை அடைகிறார். அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை பெறுகிறார். 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். 18ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ர நிலை அடைகிறார். இந்த மாதத்துல 26ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். 29ஆம் தேதி ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இதன்படி இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூலை மாதம் மிக பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாட்டிலும் கொஞ்சம் நிறைய கிரகங்களின் ஒரு மாற்றத்தினால இப்போ 12ஆம் இடத்துல சனி வக்ர நிலை அடைகிறார் இந்த காலகட்டம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ், கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எளிதாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே நம்ம மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் உடல் வலிமை மிக்கவர்கள். என்ன வேலையா இருந்தாலும் அதை ரொம்ப கடினமான வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் நேர்த்தியாகவும் முடிக்கக்கூடியவர்கள். ஆனா மற்றவர்களின் பேச்சுக்கு தன்னுடைய மனதுல இடத்தை கொடுக்க மாட்டாங்க. யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மற்றவர்களின் பேச்சை ரொம்ப பெரிய அளவுக்கு மனதுல போட்டு குழப்பிக்கொள்ளாதவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சனி வக்ர நிலை அடையிறது இந்த மாதம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா விரைய சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த வக்ர நிலைன்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் கொடுக்கும். ஏன்னா அந்த சனியும் வக்ர நிலை அடைகிறாரு, அடுத்து ராகு பகவானும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு, அதாவது வருகின்ற அந்த 26ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். அதனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதனால ஒரு வீழ்ச்சின்றது கிடையாது. சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்க இந்த 2ஆம் இடத்திலேயே பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வரவேண்டிய பண வரவுகள் அப்படின்றது இந்த மாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தடைபடாமல் வந்து சேர வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். பிசினஸ்ல இருக்க வேண்டிய வரவேண்டிய அந்த வருமானங்களும் கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. கிரெடிட்ல கொடுத்துருக்கிறீங்க, பிசினஸ்ல பெரிய அளவுக்கு கிரெடிட் சப்ளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இஃப் சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரியாக வரல அப்படின்னா நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் ப்ரெஷர் போடணும். யார் யாருக்கெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ப்ரெஷர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் குரு
முயற்சி ஸ்தானத்துல உபஜய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால செய்கின்ற ஒரு விஷயங்கள், செய்கின்ற ஒரு செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விதத்துலதான் கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த சுப செலவுகள்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ இல்ல பாத்தீங்கன்னா கெட் டுகெதரோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிசப்ஷன் பார்ட்டியோ, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மன மகிழ்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அதிக அளவுல இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திற்காக சில சந்தோஷமான விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா திருப்தியா நல்ல மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்க்கறதும் அதுதானே. இந்த மேஷ ராசி என்பர்கள் பெருமளவு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புல மீண்டும் ஒரு சிக்கலாக தான் இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல. ஏன்னா செவ்வாய் கேது உங்களுக்கு இந்த காலகட்டம், அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கேதுவோடு சேர்ந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஆகிறதுக்கு உண்டான ஒரு வலிமையான ஒரு மாதமாக தான் இருக்கும். அதே சமயத்துல அங்க சனியும் வக்ர நிலை அடைகிறதுனால வேலை இழப்புகள்ன்றது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். யாருமே வேலையவே விட வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வேலையை கண்டிப்பாக விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மாற்றமா மேடம், இல்ல ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால ஒரு நல்ல மாற்றத்திற்காக தான் இந்த வேலை இழப்புகள் இந்த ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பாக இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் முறையில ஒரு நல்ல வளர்ச்சின்றது இருக்கும். கண்டிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ, தொழில் செய்யறவங்களுக்கு, அதுவும் கமிஷன் தொழில், கன்சல்டன்சி பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிறைய ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது அதிகப்படியாக எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த ஜூலை மாதத்துல அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அடுத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா புதனும் வக்ரமாகிறாரு, சனி பகவானும் வக்ரமாகிறாரு, அடுத்து ராகு கேது இவங்க எல்லாருமே வக்ர நிலையில இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது மேலும் 3 படி உயர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் சரி மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்க கடுமையா ஒரு போராடி நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்க போது. சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனையில இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். செவ்வாய் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த தீர்வு அப்படின்றது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் முழுமையாக விலகியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கெல்லாம் நீண்ட மாதங்களாக, நீண்ட வருடங்களாக திருமண தடைகள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த திருமண தடைகள் விலகி ஒரு முழு சம்மதத்தோடு, அது பெற்றோர்களின் சம்மதமாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் செய்பவர்களின் சம்மதமாக இருக்கட்டும், ஒரு முழு மனதோடு ஒரு சந்தோஷத்தோடு அந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் மேஷ ராசி பெண்கள் பெருமளவு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்க இந்த மாதத்துல இருந்து பெருசா ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக
தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இருந்து இந்த பெண்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள்ன்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்த சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்வுகள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அல்ல ஒரு மனக்குழப்பங்கள், இந்த வேலையை விடலாமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத இறுதியில தான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு இன்பகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ஜென்ரலாவே இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக தனிமையை விரும்புவர்கள். பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயத்துல எல்லாரும் இருக்கணும், இவங்களோட யாரும் இல்லாமலையும் இருக்க மாட்டாங்க. பட் அந்த கூட்டத்துல போறது, அதிகப்படியாக ஒரு கூட்டத்திலேயே இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. மேக்சிமம் தனிமையில இருந்து நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் ரொம்ப பெரிய அளவுல மனதால ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. மனதுல ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல தன்னுடைய ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு தெரியாம தன்னுடைய ஒரு நளினத்தை எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடைகிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டம். ஒரு 3 மாதமாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்த தொழில் பாத்தீங்கன்னா மீண்டும் புத்துணர்ச்சி பெறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இரும்பு தொழில்ல கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த சனியும் வக்ர நிலை அடைந்த அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நிறைய ஒரு வருமானம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல், இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யறவங்களுக்கும் நிறைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம். நீங்க நினைக்காத இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுடைய அந்த சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அதிகமா விரும்புவாங்க. ஆனாலும் இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதிரியான தொழில்ல அதிகப்படியான வாய்ப்புகள் வர்றதுனால ஒரு ஃபோர்ஸபிளா இந்த தொழிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் மாத இறுதியில தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள், அடுத்து வேலையில நிறைய ஒரு மதிப்பு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு உயர் பதவிகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உயர் பதவிகள்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொசிஷன்ல ரொம்ப வருடமா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக்கி அந்த பிரான்ச்சையே பார்த்துக்கணும், இல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு உங்களை போக சொல்லி அந்த இடத்துல நீங்க ஒரு தலைமை அதிகாரியா இருக்கணும்
இருக்கணும் இப்படின்ற மாதிரியான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. பேங்கிங், அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வைஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு அது இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு மேனேஜர் லெவலுக்கு ஒரு பதவி உயர்வு அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமைப்புகள் மிக சாதகமாக இருக்கு. எந்த மாதிரியான இதனால இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட 2ஆம் இடத்துல சூரியன் குரு, சனி 11ஆம் இடத்துல வக்ர நிலை அடையிறதுனால அந்த அமைப்புகளுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம்ன்றது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்க போது. அதே சமயத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இடைவிடாத உழைப்பு, 24 மணி நேரமும் ஒரு உழைப்பு, ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு ரெஸ்டே இல்லாம நீங்க அதை செய்யும் போது அதுல உடல் நலன்ல அதிகப்படியான தொந்தரவுகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால அதிகப்படியாக நீங்க யோகா போன்ற சில மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. இல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எடுத்துக்கணும். அதாவது வீட்டுல விளக்கேத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது. வாசனை திரவியங்கள்னா உங்களுக்கு இந்த சாம்பிராணி போடுறது, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரியாக அந்த மைண்டை எப்போதுமே பாத்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும். வீட்டுல எப்போதுமே ஒரு தெய்வ பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்றது இந்த மாதத்துல மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா வருமானம் வரப்போகுது, உழைப்பும் இருக்க போது, நல்ல ஒரு உயர் பதவி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே உயர்ந்த நிலைக்கு நீங்க வரக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம், அந்த மாதிரி தான் அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர்ஸ் வரும். ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் இந்த மாதத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்க உங்க ஜாதகப்படி ஆராய்ந்து போலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் லாங் டேர்ம் விஷயங்கள் பண்ணும்போது ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆராய்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கு எதிர்பாராத ஒரு விதமாக சில இடத்துல இருந்து ஒரு ஆஃபர்ஸ் வரும், கண்டினியூஸ் ஆஃபர்ஸ் வரும். இது நாள் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஆஃபர்ஸ் வரவும் உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலை. போலாமா வேண்டாமா, இது நிஜமானது தானா, இல்ல அவங்க நம்மளை கூப்பிட்டு கடைசி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, இப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வு பண்ணுங்க. அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார். சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, குருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி. இந்த 2 இடங்களுக்கும் சொந்தக்காரர்களான இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே ராசியின் மீது, அதாவது சந்திரனின் மீது பயணிக்கும் போது உங்க மாற்றங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். நம்ம இதுவரைக்கும் ஏமாந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம மற்றவங்க கிட்ட வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவேசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றீங்க,
நாங்கெல்லாம் கோவப்படவே மாட்டோம், எதுக்குமே நாங்க இது பண்ணவே மாட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆவேசமான ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ரிமைண்டர் மாதிரி, அவர் நம்ம எப்படி கிளாக்ல அலாரம் வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ இந்த நேரத்துல இந்த டயத்துல இப்படி அவமானப்பட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிமைண்டர் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்ல ஒரு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் அதிகரிக்கும். அதுல அந்த சூரியனும் சேரும் போது மிக அதிக அளவுல உங்களுடைய உழைப்புன்றது, கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதுல பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியனாகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார், உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார். இப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஜென்ரலாவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார், அதாவது தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அந்த சந்திரனாகப்பட்டவர் உங்க ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு இன்கம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். பர்ஸ்ல எப்போதுமே ஒரு 500 ரூபாய் தாள் இல்லாம இவங்களுடைய பர்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது குறையாமல் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை ஆகிறார். வக்ர நிலையில இருக்கும்போது நிறைய தொழில்கள்ல மாற்று அமைப்புகள்ன்றது வந்துகிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் தொழில் சொந்தமாக தொழில், அடுத்து பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், இல்ல வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமா ஒரு சின்னதா தொழில் பண்ணுவாங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு மாற்று அமைப்புகள், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்க காசு பெறலாம், சம்பாதிக்கலாம் என்ற ஒரு யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. இதனால தொழில்ல வளர்ச்சிகள், ஒரு முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எப்படியாவது நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விதத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம நீங்க சில விஷயங்களை பிளாங்கா செய்யக்கூடாது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது முழுமையாக ஆராய்ந்து நீங்க அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள், அடுத்து தொழில்ல நிறைய மாற்று அமைப்புகள், அடுத்து பெண்கள் தானாகவே அவங்களுடைய தொழில்ல முன்வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. குடும்பத்துல இருந்து இவர்கள் பேக் எண்ட்ல நிறைய வேலைகள் செய்து அவர்களுக்காக முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு தடைகள், தாமதங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே ரொம்ப வெளிப்படையா யார்கிட்டயுமே பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 2ல இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, ஆனா அது வக்கரமாக போறாரு அங்கதான். அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புதன் வக்கரமாகும் போது நீங்களே ஏதாவது ஒரு டீட்டெயில்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை
விஷயங்களை பத்தி. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல கமிஷன் தொழில், ஏதாவது புரோக்கரேஜ் மாதிரி இல்ல ஏஜென்ட் மாதிரி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளா வராத பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. அங்க இங்கன்னு அதிகப்படியாக அலையாம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இல்ல நெசசரியா நான் டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பும் போது அந்த தெய்வத்தை நீங்க கூடயே கூட்டிட்டு போற மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முருக பக்தரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு அம்மனுடைய ஒரு பக்தரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகனுக்கு உண்டான விபூதியை கையில வச்சுக்கலாம், இல்ல அம்மனுக்கு உண்டான ஒரு குங்குமத்தை கையில வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள், அந்த தெய்வம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடயே பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் புதன் பகவான் வக்ர நிலையும் அடைகிறார் 18ஆம் தேதி ஜூலை மாதம். இதனால இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அந்த விரய செலவுகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். ஆனாலும் அந்த விரய செலவுகள் உங்களுடைய மனதின் படிதான், அதாவது நீங்க எது தேவையில்லை அப்படின்னு நிர்ணயிச்சு செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். சில சமயம் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஆமா போனா போகுது போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்களெல்லாம் அந்த விரய செலவுகளாக செய்வீங்க இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவர்கள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடியவர்கள். அதே சமயத்துல இந்த ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ஒரு விஷயமானாலும் அந்த விஷயத்துல ஏமாற்றம், குடும்பமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வேலையானாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருப்பாங்க. இந்த ஜூலை மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைபடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது மீண்டும் ஒரு அஷ்டம சனி அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு டைட் பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை அப்பப்போ கொடுக்கறதுனாலதான் நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா, ரொம்ப ஒரு அக்கறையோட செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் தான். எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடிய முதல் நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். அப்படிலாம் செய்யாம எந்த இடத்துல எது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். விரய செலவுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருந்தா கூட அந்த விரய செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த காலகட்டத்துல அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாசம்தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், அதாவது ஃபார்மசி தொழில் வச்சிருக்கிறாங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த மாதிரிலாம் அந்த மருத்துவத்துறையை சார்ந்த நபர்களுக்கு, தொழில்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி
ராசி என்பர்களுக்கு இருக்கும். மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா பார்மசி தொழில்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பிரான்ச் இல்லாம இன்னொரு பிரான்ச் இல்ல, கவர்மெண்ட்ல இருந்து நீங்களே ஒரு டெண்டர் எடுத்து ஒரு புதுசா அந்த ஒரு பார்மசி ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் சார்பா நீங்க ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதியே கூட, அதனால அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பார்மசி தொழில்லாம் உங்களுக்கு டெண்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பின் விலையாகப்பட்டது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் எப்போதுமே கண்கொத்தி பறவையாக இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு அக்கறையோட இருக்கணும், அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களுடைய பிசினஸை யாருமே அபகரிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரியே போகும். நீங்களா ஏதாவது வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விடக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு விடவும் மாட்டீங்க. அந்த இடத்தை விட்டு உங்களால வெளியில வர்றதுக்கும் பிடிக்காது, வேற வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கும் பிடிக்காது. இந்த மாதிரியாக ஒரு இரண்டு தன்மையோடு அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ன்றது இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம். மாணவ பருவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு ஈஸியாக எளிமையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப விவகாரங்கள், விவாகரத்து, அடுத்து கணவன் மனைவி ஒரே வீட்லயே இருந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மேல பயணிக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஒரு தேவையான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா வார்த்தைகள்ல நிதானங்கள் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவீங்க, ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன நம்ம இருக்கும்போதே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வலியும் வேதனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருங்க. எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு, வீட்டுல விளக்கேத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போறது, இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி இப்படின்னு வரக்கூடிய அந்த விசேஷ தினத்துல அந்த விநாயக பெருமானினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். அதனாலதான் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கும். அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்குல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனா பிரெக்னன்சியா இருக்கிறவங்க தன்னுடைய பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சலை போட்டு நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனி வக்கர நிலை அடைகிறார் இல்லையா, அதனால ஏதோ ஒரு பதட்டம் உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருங்க. எதையும் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய குழந்தையின் மீது ரொம்ப அக்கறை காட்டுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான்
தான் இந்த பெண்களுக்கு இருக்க போது, இந்த கடகராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீது கேது போயிட்டு இருக்கிறார். கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள், நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாட பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு, எந்த ஒரு விஷயமுமே நாங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாட பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சேஞ்சஸை லைஃப்ல கொடுக்கும். ஆனா இந்த சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது. நானே ஒரு தெய்வம், எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். யார ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க, இப்போ உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு இது பண்ணலாம். அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம். ஏன்னா அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம்ன்றது, யாரோ ஒரு குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா களையும். அதனாலதான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை கண்டிப்பா உணர முடியும். உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். நான் இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசும்போதே, அந்த ஒரு பிளெஸிங்ஸை பத்தி பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ர நிலை அடைகிறதையும் பத்தி சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். சனி வக்ர நிலை அடைகிறதுனால இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏமாந்துருப்பீங்க, யார்கிட்டயாவது கொடுத்து காசை கொடுத்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சது, பல்ல கடிச்சிட்டு வாய மூடிட்டு நீங்க சம்பாதித்தது, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப நாளா பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம் தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம், தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையா நேர்மையா எல்லா பிசினஸ் டீட்டெயில்ஸையும் வெளியில சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி கரெக்டா அந்த பிசினஸ நல்ல ஒரு மேல உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டையும் நேர்மையா பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது அங்க உங்களை அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க. அவங்க நல்லாதான் பேசினாங்க, நல்லாதான் பண்ணாங்க, கடைசி என்னமோ தெரியல, நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கவனமோடு இருங்க பெண்கள். நீங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆகாம உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ நீங்க பாத்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பேங்க்ல இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்புகள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. வேலை இழப்புகள் இருக்காது. வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க
போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க. ஒரு இடம் இல்ல, 1-2 இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமெல்லாம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்படி கண்டினியூஸ் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நிலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும், இங்கே இருக்கிறீங்க, பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் போது ஆனா பெரிய அளவுக்கு அதை கான்சென்ட்ரேஷனோட செய்ய மாட்டீங்க. ஏதோ நம்ம செய்யணும், நம்மளுடைய செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் போற இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்கு, நமக்கு இவ்வளவு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி பொறுப்போட இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையிறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும், திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக தேடிட்டு இருந்த அந்த வரன்கள்லாம் ஈஸியா அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மாதம் செயல்பட போறாரு. ஏன்னா மாதத்துல உங்களுக்கு அங்க செவ்வாயின் இறுதியிலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பெயர்ச்சியாகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார். இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலை அடைகிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள், நிறைய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக அந்த மதிப்பு மரியாதை, தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள், அதாவது கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. இதனால அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த திறமை அங்கீகாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க. நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல கீழே இறங்கிதான் சில விஷயத்த செய்வீங்க. அந்த அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க. அதனாலேயே சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்திலயும் சரி, பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லயும் சரி, ஒரு ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அடிக்கடி இந்த கன்னி ராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்
அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடத்துல சூரியன், 10ல ஒரு சூரியன் இருக்கும்போது பலம் பெற்று இருக்குது. அவர் 11ஆம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றதுனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல தொழில்ல ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும், வேலைகள் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கிரன். அடுத்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வெளியில பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்றேன், புதுசா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டைகள் இதெல்லாம் வரும். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எதனால அதிகரிக்குது? அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்காது. மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியாகலாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு லெவலை நீங்க ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுட்டோர் கேமிங் மட்டும்தான் சொல்றேன், ஆன்லைன் கேமிங் சொல்லல. யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்துல இருக்கும்போது, அதாவது கேதுவனுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேது பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாம அவுட்டோர் கேமிங், கிரிக்கெட், ஃபுட்பால், அடுத்து பாத்தீங்கன்னா செஸ், கேரம், இந்த மாதிரியாக டென்னிஸ், என்னென்ன ஒரு அவுட்டோர் கேமிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தணும். திறமைகளை இருக்கும்போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியாளா இருப்பேன், என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சுதந்திரமான ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தந்தையினுடைய பிசினஸ கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது நகை தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம், கார் ஷோரூம், பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு
நம்பிக்கை இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள் அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஷுவரா அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பேங்க் லோன்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அவர் 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. வரவேண்டிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அங்க செலவுகளும் உங்களுக்கு இம்மிடியேட்டா காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய செலவுகளை எல்லாமே சுப செலவுகளாக மாத்திக்கணும். சுப செலவுகள் அப்படின்னா ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா கையில பணம் இருந்ததுன்னா அது விரயமா செலவாயிடும். அதனால இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்குறீங்களோ இல்ல எங்கேயாவது வீடு புக் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸா தொகை கொடுக்குறீங்களோ இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல வச்சுக்கோங்க. கையில பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதிர்பாராத ஒரு உடல் உபாதைகள் இந்த ஜூலை மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால பணத்தை கையில வச்சுக்காம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவானப்பட்ட அந்த சேர்க்கையாகப்பட்டது தந்தை வழி மூலமாக முழு ஒத்துழைப்புன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தந்தை வழி ஒத்துழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க. இப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஜாலியா உட்கார்ந்துருப்பீங்க. அந்த மாதிரியாக அந்த தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை மூலமாக பணப்புழக்கங்களும் அதிகமாக இருக்கும். நீங்க துலாம் ராசி என்பர்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்காக அதிகமா செலவு உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க போன் கேக்குறீங்களா போன் உடனே வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து வீட்டுல ஏதாவது ஒரு அல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து திருமணம் செய்யும் போது திருமணத்திற்கு உண்டான சீர்வரிசையே பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு அப்படின்றது இந்த தந்தை மூலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க உங்களுடைய தந்தைமார்களை கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். உங்களுடைய காரியம் எல்லாமே எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா கமிஷன் பிசினஸ் மாத்திரம் நல்லா ஓடும். இது நாள் வரைக்கும் அந்த கமிஷன்ல வருமானமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து கமிஷன் பிசினஸ் நல்லா ஓடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டினரியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏற்கனவே கேஷ் டு கேஷ் கொடுத்துட்டு இருந்தவங்க பேமெண்ட் கொடுத்தாதான் பொருள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை வந்து நாங்க கிரெடிட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கிரெடிட் சப்ளைன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதெல்லாம் எதனால காரணம்? அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவுகளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு பிசினஸ் போனா போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கிரெடிட் சப்ளைன்றத ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து அந்த அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா ஸ்டேஷனரி ஷாப்பு அடுத்து பெரிய பெரிய அந்த ஃபேன்சி ஷாப்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பியூட்டி பார்லர்லாம் இந்த மாசம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பியூட்டி பார்லர்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வராது. அந்த கடைக்கு வாடகை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் இப்படின்னு போட்டு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு டைமா தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண தடைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நிறைய
நிறைய வரன்கள் பார்ப்பீங்க. ஆனா எந்த வரன்களுமே உங்களுக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். அந்த ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மைண்ட் ஒரு நெகட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க வரன்களை பார்த்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது இருக்காது. இதே வரன்களை இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க, கண்டிப்பா உடனே ஓகே சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால வரன்கள் வர்றதுக்கு ஒன்றும் குறையே இருக்காது. உங்களால தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல அந்த வேலை இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அதே சமயத்துல தேவையில்லாத பழக்கங்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் வரும். உங்களுடைய தவறுகளை கண்டுபிடித்து மேலதிகாரிகள் உங்களை ஒரு டெர்மினேட் பண்றதுக்கு, ஃபயர் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேலை இடத்துல யாராவது சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணீங்கனாலே போச்சு, அங்க எல்லாமே தப்பா போய் அங்க போய் சொல்லக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சில பேருனுடைய ஃபாலோ அப்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க, இந்த மாதிரியான ஃபாலோ அப்ஸ் உங்களுக்கு பெரிய அளவுல ஆபீஸ்ல உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதனால அலுவலகம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகமா எடுங்க. ஐடி சாஃப்ட்வேர் மாதிரியான ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆன்சைட் ஒர்க்கோ இல்ல எங்கெங்கெல்லாம் வேற நாட்டுல ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாத்தையுமே சூஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல ஒரு டூரிஸ்ட் வீசாவே பதிவு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது பணம் காசு வச்சிருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள், நாங்க செலவு பண்ணணும், அதாவது விரயமா ஆக்காம நீங்க இந்த மாதிரியாக அந்த கண்ட்ரி வீசாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, டூரிஸ்ட் வீசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரி ஆச்சு, உங்களுடைய பணமும் அங்க இருக்க போன மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ஆகலாம். அந்த செலவுகளை ஒரு அதாவது ஒரு லாங் டேர்ம் எண்ணத்தோடு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா முடியக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சூரியன் ஆகப்பட்டவர் 9ல இருந்து 10க்கு பெயர்ச்சியாகி வர்றாரு. அதனால உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல ஒரு நல்ல வளர்ச்சி, அதாவது நீங்க ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். மாத இறுதியில தான் அந்த செவ்வாய் பகவான் வர்றாரு. 10ஆம் இடத்துலதான் மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் கேதுவோடு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். எல்லாத்துலயும் தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல தொழில் சம்பந்தமாக ஏதாவது நிலங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்க, இடங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் வில்லங்கங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல மருத்துவ செலவின் பேரில், மருத்துவ ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியத்தையும் நீங்க முயற்சி செய்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு
உடல் பலவீனங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனியும் வக்ரம் அடைகிறதுனால உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகள்லாம் வரும். அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்ஜரி திடீர்னு இருந்தாப்புல ஸ்டெண்ட் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது இங்க சனி ராகுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் பலவீனங்கள் இந்த ஜூலை மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டிராவல் பண்ணும் போதெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருங்க. எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் உங்களுடைய பர்ஸ்ல ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய படத்தையோ இல்ல தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பொருட்களையோ எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேக்சிமம் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஒரு 2 விரல்ல பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு வேல் வாங்கி பர்ஸ்ல எப்போதுமே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா போராட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த வேல் வாங்கி வைக்கும் போது, வேல் இருக்கும்போது வினைகள்ன்றது கண்டிப்பா கிடையாது. அதனால எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வெளியிடத்துல டிராவல் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம நீங்க பாத்துக்கலாம். அதே சமயத்துல குடும்பத்தோட போகிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் சேர்க்கை, அடுத்து அந்த 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரன், இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போறது, குடும்பத்தோட வெளியில உட்கார்ந்து பேசுறது, ஏன்னா ரொம்ப மன நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபேமிலியோட நம்ம சேர்ந்து எங்கேயாவது போகலாம், இல்ல ஃபேமிலியோட பீச்சுக்கு போகலாம், அடுத்த ஃபேமிலியோட நம்ம 2 வீலர்ல போறோம், வீட்டுல கார் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், மெனக்கெட்டு 2 வீலர்ல போவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களதான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியாக வெளியாட்களின் கண் படாமல் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. இப்போ நீங்க அப்படியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போனீங்கன்னா கூட தனித்தனியா போங்க. ஒருத்தர் 2 பேர் முதல்ல போய்க்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் போங்க. இப்படி அந்த தனித்தனியாக கிளம்பி போகும்போது அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கொடுக்காது. இந்த ஜூலை மாதத்துல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த சூரியனும் சேர்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு நெருடல்கள் அதிகப்படியாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கிறவங்களே ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள். இதனால நீங்க ரொம்ப மனது உடைஞ்சு அதற்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்வுகள்லாம் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் தீரக்கூடிய ஒரு நேரம் தான். யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதே சமயத்துல நல்ல வேலை போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கூட வேணும்னே போய் அங்க ஏதாவது பேசி எனக்கு உங்க வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ரொம்ப முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். நீங்க ஏன் அப்படி நடக்கிறீங்க? ஏற்கனவே அவமானப்பட்டு இந்த மாதிரியாக பொறுமை இழந்து பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால வேலையை விடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்களா போய் வாலண்டரியா போய் சில வேலைகளை விடக்கூடாது. அப்படியே வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேலை வாய்ப்பை நீங்க தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த கையில ஒரு வேலையை வச்சுட்டு நீங்க மறு வேலையை விடுறது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவர் உங்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. யாராவது உயர் படிப்பு படிக்கணும், இல்ல எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சு, நான் ஏதாவது ஒரு செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு மேற்படிப்பு படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த மாசம் அதுமெல்லாம் எப்படி இருக்கும்
இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. பிராக்டிக்கல் நாலேஜ்ன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிராக்டிக்கல் நாலேஜை விட ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ் சர்டிபிகேட் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த ஜாப் கிடைக்கும், இந்த தொழில்ல எனக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கும். இந்த மாதிரியாகலாம் ஏதாவது ஒரு கோர் ரிலேட்டட் ஆனா கண்டிப்பா அதை இந்த மாசம் தொடங்குங்க. கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அங்க ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்கறது, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு கூட உங்களால டைம் இல்லாம இருக்கிறது, யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக எந்த ஒரு நிலையும் தெரியாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு வாழ்க்கை பிரச்சனையை இந்த காலகட்டம், இதனால் வரைக்கும் இதே மாதிரி தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அதனுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க. இந்த ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீண்ட வருடங்களாக இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியை தான் அதிகமாக இழந்திருக்கிறீங்க. ஒரு 10-12 வருஷத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சின்றதே இல்லை. எப்பமோ ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் வரும். அதை நினைச்சே வருத்தப்படாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப லைஃப ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றது, குழந்தைகளோடு ஒரு என்ஜாய் பண்றது, கணவன் அந்த மாதிரியாக கூட்டு குடும்பத்தோட சில ஒரு சந்தோஷம்ன்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலை அடையிறது தான் இந்த காலத்தினுடைய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனதுக்குள்ள பூக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப சுற்றுலா செல்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவை போட்டு வீட்லயாவது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட அந்த லீவ்லாம் எடுத்து லைஃப ஒரு என்ஜாய், எப்போதாலும் நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறோம், ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கூட கவனிச்சுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த வேலைக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட், ஒரு வாரம் பிரேக் கொடுத்துட்டு நீங்க அந்த லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய கலத்திரம், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாரா, இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அடி மனதுல இருந்துட்டு இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, டயத்துக்கு தூங்குறீங்களா, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு சுமூகமான உறவு, ஒரு சின்ன ஒரு வேர்டு தான். இந்த வார்த்தைகள் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கிறீங்க. நம்ம யாருக்காக வாழ்றோன்னே நமக்கு தெரியல, நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த வார்த்தைகள் கிடைக்காம ஒரு அவதிப்பட்டவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது.
உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில பயணிக்க போறார். அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் தான். அதனால தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சம்பந்தமாக ஏதாவது ஒரு செலவுகள், கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமனார் கிட்டயோ இல்ல தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடும் சொற்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டெம்பரவரி தான், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய ஒரு பெரிய பக்க பலமே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தந்தை, அடுத்து புகுந்த வீட்டுல இவர்களினுடைய மாமனார், இந்த மாதிரியான 2 ஒரு நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பக்க பலமே. ஆனா அவர்கள்கிட்டயே இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு, ஒரு கடுமையான ஒரு சொற்கள், ஒரு சொல் பொறுமை, இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல வருட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொற்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது, அது கடந்து போகக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அதே தான், செவ்வாய் கேது இங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க யாராவது டிராவல் அவங்களோட பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா டிராவலே பண்ணாதீங்க, பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டீங்கனாலே போறோம். பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 10 வருஷமா சாலிடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வருஷம் போனதே தெரியாது. திடீர்னு இருந்தாப்புல வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இல்ல உங்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும், நம்ம ஏன் வேற இடத்துக்கு மாறக்கூடாது, இதே இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. ஸ்டூடெண்ட் வீசால இருக்கக்கூடியவர்கள், அங்க போய் படித்து கொண்டு இருப்பவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அந்த படிப்புல முழுமையான கவனம், ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க், முழுமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு இப்போ அப்ரூவல் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரம். எத்தனையோ மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு உண்டான மெரிட், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே அலாட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, தொழிலையும் நிறைய ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா தொழில் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் வக்ரமாகிறார். வக்ரமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க, யாரும் யோசிக்காத மாதிரி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்றி யோசிச்சு அதுல ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் சனியினுடைய வக்ர நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். என்ன மேடம் எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டீங்களா, சனி வக்ரமாகுதுன்றீங்க, திரும்ப அங்க போறாருன்றீங்க, இங்க வராருன்றீங்க, அவருக்கு என்னதான் எங்க மேல கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி, அந்த சனி வக்ர நிலை அடையும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சாதாரணமா நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக யோசிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ரொம்ப பொறுமையை கையாண்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பொறுமையின் எல்லைக்கே போய் சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா வக்ர நிலை அடையும் போது அங்க 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால பேச்சுக்கள்ல நிதானமே இருக்காது. பொறுமையின் எல்லைக்கே போய் நீங்க தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப
கேர்ஃபுல்லா இருக்கணும். மகர ராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க போய் பார்த்துட்டு டெய்லி சாப்பிட வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, தொழிலை பார்க்க வேண்டியது, அமைதியா சில பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியது, ரொம்ப மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசி என்பர்கள் இல்லாட்டி மௌன விரதம் இருக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்களுடைய எண்ணங்களே போய் கூட்டிட்டு வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அதனால அம்மா கூட யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும். அம்மாவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, நீங்களும் அம்மாவினுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார் தான். டக் ஆஃப் வார்னா என்ன, கயிறு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு பக்கம் இழுக்க, அவங்க ஒரு பக்கம் இழுக்க, 2 பேருமே ஒரு முடிவான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் அம்மா கூட இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதா, ரொம்ப அமைதியா அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னாலே போறோம். அவங்களும் ரொம்ப மன குளிர்ச்சியா இருப்பாங்க, நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ பிரார்த்தனைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடி போறீங்களோ, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகள்ல ஒரு சக்சஸ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உபஜய ஸ்தானத்துல அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய தொழில்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோட இருக்கணும். இல்லாட்டி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல், தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உடனே அதை செஞ்சிடணும். எதையுமே காலம் தாழ்த்தவே கூடாது. காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல அந்த குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி, அம்மா அப்பா, தம்பி தங்கைகள், அக்கா அண்ணன், இந்த மாதிரியான உறவுகள்ல பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களும் வரும். சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களை சீண்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஏன்டா இந்த பிறவி எடுத்தோம், ஏன்னா இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு நாங்க ஒரு படியா நாங்க வந்துட்டு இருக்கிறோம், திரும்பியும் இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய சனி ராகு சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாக்கத்தை கொடுக்க போகுது. இதனால இந்த மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு டிசிஷனும் இந்த காலகட்டம் எடுக்க கூடாது. காலமே உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு பகையாக இருக்கு. கால சக்கரமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க. ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க. வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க உங்ககிட்ட முதல்ல காசை வாங்குறதுக்கு தான் பாப்பாங்களே ஒழிய வீடை புக் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. காசை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு. வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் 2 மாசம் கழிச்சு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துக்கிட்டா போறோம். ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா, நகைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நகைகள் வாங்கிக்கலாம். அந்த நகைகளை வாங்கிட்டு உடனே நீங்க பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறது நல்லது. வீட்லயும் சேஃப் கிடையாது. அதனால லாக்கர்ல வச்சீங்க அப்படின்னா பெரிய
அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு சேஃப்டின்றது கண்டிப்பா இருக்கும். அப்ப நாங்க இந்த மாசம் என்னதான் பண்ணணும் மேடம், எதுவுமே பண்ணக்கூடாது சொல்றீங்களே, அப்ப என்னதான் நாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுமே ஒழிய வேற எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காளிய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ காளிய அதிகப்படியா பிரார்த்தனை பண்ணுங்க. மேடம் வீட்டுல போட்டோ ஃப்ரேம் வச்சு பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த காளிய ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. காளிய எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த விதமான திருஷ்டி தொந்தரவுகள், தேவையில்லாத உடல் உபாதைகள், தேவையில்லாத அசம்பாவிதங்கள், டிராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா போக சொல்றேன். அதனால அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காளி தேவிய வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு லீவு வருது அப்படின்ற பட்சத்துல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தில்லை காளிய வழிபாடு பண்ணுங்க. தில்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த காளி கோயிலுக்கு போனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள், வரக்கூடிய தொந்தரவுகள், தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் அப்படின்ற அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்க போது, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. நிறைய ஒரு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய 2 ராசி என்பர்கள் மகரமும் கும்பமும் தான். இந்த 2 ராசி என்பர்களுமே ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்காதீங்க கும்ப ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை சத்தங்கள், ஒரு அலறல் சத்தம், தேவையில்லாத ஒரு பயந்த ஒரு குணங்கள், இதெல்லாமே இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு. எதுவுமே இல்லையா, திடீர்னு எங்களுக்கு ஏதோ ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, யாராவது எங்கேயாவது நிக்கிற மாதிரியா இருக்கு, என்ன அறியாமலேயே நான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறேன், இப்படி எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த மனமாகப்பட்டது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது. இது எல்லாமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி என்ற தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வைக்காதீங்க. ஏற்கனவே முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே கோயிலுக்கு போயிட்டு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காணிக்கையை செலுத்திட்டு வந்துருங்க. அதை முதல் வேலையா நீங்க செஞ்சுட்டு வரணும். ஏன்னா முகூர்த்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளானா இருக்கும். அந்த மாதிரியான இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அதே கையோட நீங்க அதுக்கப்புறமா உறவினர்களை பாருங்க, வேற யாருன்னாலும் பாத்துக்கோங்க, அந்த கையோட முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நீங்க போய் அந்த குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ கோயில் வேற எங்கேயோ தூரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்ல முருகனுடைய கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால திருமணமான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையே தொடர போகுது, இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால
உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம பெரிய அளவுக்கு அந்த இது சம்பந்தப்பட்ட, அதாவது பிசினஸ்ல இருந்து வர வேண்டிய வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், யாருக்காவது லோன் கொடுத்துருப்பீங்க, அந்த லோன்லாம் இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. குழந்தை பாக்கியத்துல எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஆனா குழந்தை பாக்கியத்தினால சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கொண்டாடாம ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு பிரபகண்டா பண்ணாதீங்க. பிரபகண்டா பண்ணீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நீங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாலே போதும். இப்போ உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய விளையாட்டு துறையில நல்ல ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்கூல் அளவுலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும், நேஷனல் வைஸ், அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ், எந்தெந்த லெவல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது ரொம்ப ஒரு முரட்டுத்தனம், ஒரு வெறித்தனம், இது எல்லாமே அந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் அந்த போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான உயர் பதவிகள், உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு, அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வீடு அலாட்மெண்ட்ன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடுல இருக்கிறீங்க, ஒரு ஐடி சாஃப்ட்வேர் தொழில வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட், ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இந்த டாஸ்கை உங்களால நிறைவேற்றவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த டஃப்பான ப்ராஜெக்ட்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால உயர் பதவி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள், அது ஆஸ் யூஷுவல் தான். இங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அங்க காதல் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ப்ரப்போசல் பண்ணி உடனே மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதுல கொஞ்சம் ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் அந்த திருமணம் செய்யக்கூடிய மாதம் கிடையாது. ஆனா நீங்க அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இந்த கும்பராசி என்பர்கள் தவிர்க்க முடியும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் திருமண தடையை நீக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே? திருமணத்துக்குள்ள கொண்டு வந்தாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். குடும்பத்துக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். அதனால இதெல்லாம் திருமண தடையை நீக்கினாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் திருமண தடையை நீக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பையும் கொடுத்து அங்க 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு மெசேஜ் அனுப்புங்க. மீன ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம்
ஜூலை மாதத்துல இந்த மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனி வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலை அடையும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு இருக்குது, நாங்க பாட்டுக்கு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த வக்ர நிலை வரும்போது அந்த சனி பகவான் 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அந்த வக்ர நிலை அடையும் போது ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த ஒரு மாதத்தை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் குரு, 5ஆம் இடத்துல அந்த புதன், அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேது, இந்த மாதிரியாக அப்படியே ராசி ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்த ராசி ஃபுல்லா கிரகங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான ஒரு வாய்ப்புகள், எல்லா விதமான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே நிரந்தரமாகறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. அடுத்து ஒரு வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறீங்க, அதுல ஒரு சாதகமான சூழ்நிலை. அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மீனராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தோட சில ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க. ஆன்மீக பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீண்ட நாட்களாக சில பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாத்தையுமே இந்த ஜூலை மாதத்துல போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா திரும்ப சனி வக்ர நிலை நிவர்த்தி அடைஞ்சு வந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட டயத்துலதான் நம்ம சில நேர்த்தி கடன் செலுத்தணும். செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா இன்னமும் பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும். அதனால குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது, குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளியிடத்துல போய் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பண வரவுகள் சூப்பரா இருக்கும். வெளியூருக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். டிராவலிங்லயே இருப்பீங்க. இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது, சென்னையில இருக்கிறது, ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்கிறது, ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிறது, ஒரு வாரம் வேற இடத்துல ஃபாரின்ல இருக்கிறது, இந்த மாதிரியாக டிராவலிங்லயே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இப்படி டிராவலிங்ல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா, உடல் அளவு பாதிப்புகள், அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்குலாம் எதுவுமே வராது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணுமே வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இருக்கிறாரு. அதனால ஹெல்த் ரொம்ப டெவலப்பா தான் ஆகும். ஒரு உடல் வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மீனராசி என்பர்கள் அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த மந்த தன்மையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பா இது நாள் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறதுக்கே முடியாது, என்னமோ ஒரு 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 இது மாதிரியா இருக்கும், ஒரு மூடே அப்செட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அதிகாலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு தெய்வ வழிபாடு இப்படி அடுத்தடுத்து உங்களுடைய டைமை ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் இந்த ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதிக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக லைஃப்ல பார்த்தீங்கன்னா
நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பம்லாம் அப்புறம்தான், வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கியே இந்த காலகட்டம் முழுவதுமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த வருமானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பதவி மாற்றத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சூப்பரிண்டெண்டா இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போறக்கூடிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க அதுக்கு மேல போகக்கூடிய ஒரு டைம். இப்படி அந்த பதவி உயர்வுகள்ன்றது அடிக்கடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சாதாரணமா சொந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாற்றம்னா வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வயசும் சரி, அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலயும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில உத்தியோக உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இது வருமான உயர்வு, நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு நினைத்த ஒரு டிமாண்ட், அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு, ஆனாலும் எங்களுக்கு அந்த இந்த கால் லெட்டர் வரவே இல்லை, ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வரவே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனி வக்ர நிலை அடையிறது தான். அடுத்து சூரியன் குருவும் 4ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுடைய ராசி அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களுக்கு ஒரு அத்தியாயமாக ஒரு பேஸ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இன்டர்வியூலயும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அடுத்து உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.